பெரியவர்களை வந்து தீர்த்தங்கரர்கள்னு சொல்றோம். நம்ம சைவத்துல எப்படி சொல்றோம் 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள்னு சொல்ற மாதிரி சமண மத பெரியவங்களை வந்து நம்ம தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா தீர்த்தங்கரர்களுடைய புடைப்பும் இல்லாம நிறைய இடங்கள்ல நமக்கு கிடைக்கிற மகாவீரருடைய சிற்பம், இவரு பாஸ்பதருடைய சிற்பம் இதெல்லாமே இங்க இருக்கு. ஐயா வந்து சொன்னாரு பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வகுப்புல கூட பார்த்தோம். சமணர்கள் வந்து வடக்குல இருந்து அப்படியே சரவணபலகுலா அப்படிங்கிற கர்நாடகாவுடைய ஒரு பகுதிக்கு வராங்க. அங்கதான் வந்து ஒரு பாகுபலியோடைய ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சிற்பம் இருக்கு. இந்த இதே மாதிரியான ஒரு சிற்பம் இருக்கு. அங்க இருந்து ஐயா சொன்ன மாதிரி கொங்கு பகுதியிலிருந்து இறங்கி வந்து அப்படியே சோழ நாடு பரவன சமணர்கள் இந்த பக்கம் நம்ம கர்நாடகால இருந்து இன்னொரு பாதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்னியாகுமரி வழியா வர்றது. அவங்க அப்படியே பாண்டிய நாடு பரவின சமணர்கள். இந்த மாதிரி தமிழகம் முழுவதுமே சமணர்களுடைய ஒரு அவங்களுடைய மதத்துடைய கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கிறாங்க. இதுல இந்த கல்வெட்டு வட்டெழுத்து கல்வெட்டு இது வந்து நமக்கு கிரந்தம் இருக்கு, வட்டெழுத்து இருக்கு. இங்க தமிழி கிரந்தம் வட்டெழுத்து 2 கல்வெட்டுகளும் இருக்கு. நம்ம இது வந்து வகுப்புல நான் உங்களுக்கு தெளிவா இந்த ஒரு பாடம் இருக்கு. நீங்க இப்போ பாத்துக்கோங்க. இந்த போட்டோல இருந்து நமக்கு பாடம் இருக்கு. இங்க முனிவர் நமக்கு அச்சனந்தி முனிவர் இவருடைய பெயர் வந்து பல இடங்கள்ல வந்திருக்குது. இவர் சமணத்துல ஒரு முக்கியமான ஒரு இடம் வகிச்சிருக்கிறாரு. பாண்டியர்கள் வந்து சமணத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் சைவத்துக்கு மாறும்போதுதான் இந்த அனல்வாதம் புனல்வாதம்ங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருது. அவங்க ஆதரிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்திருக்கிறாங்க. இத வந்து இந்த ஊர் சபை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அந்த ஊர் சபை வந்து கோவில் சம்பந்தப்பட்ட பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஊர் சபை எடுத்திருக்கு. அதுக்கு அரசும் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பொருள் தர்றது, சில அதிகாரங்கள் தர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல அச்சனந்தியுடைய நான் முழு பாடத்தையும் இப்ப நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இது உங்களுக்கு பாடமா இருக்கிறதுனால சும்மா மேலான ஒரு தகவல் மட்டும் பார்த்துக்கலாம். அதே போல இந்த அச்சனந்தி அடிகளாருடைய அம்மா அவங்களுடைய பேர் வந்து திருநாதர் குன்று அந்த கல்வெட்டுல இருக்கு. நான் ஐங்கிற எழுத்து வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த குன்றுல அவங்க அம்மாவை பத்தின ஒரு செய்தி இருக்கு. அவங்க 2 பேருமே அம்மா பையன் 2 பேருமே சமணத்துல ஒரு முக்கியமான இடம் வகிச்சவங்க தான். இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதே போல இந்த இடத்துல மருந்து அரைச்சாங்கன்னு சொல்லி இங்க நான் சொல்லிடுறேன். இங்க வந்து நமக்கு சுதைக்கு வண்ணம் தீட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் வெண் சாமரம் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வெண் சாமரம் வச்சிருப்பாங்க. அடுத்தது இந்த இடத்துல வெண் சாமரம் இருக்கிறது, விளக்கு இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தோம்னா அஷ்டமா சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விளக்கு இதெல்லாம் இருந்தா ஒரு மங்கள சின்னமா அர்த்தம் கொள்ளப்படும். நம்ம கோவில் கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் படிக்கும்போது இந்த சின்னங்களை பத்தின விரிவா படிப்போம். இதுல இந்த சின்னங்களை சமணர்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சோழர்கள் காலத்திலயும் இருக்கு, பாண்டியர்கள் காலத்திலயும் இருக்கு. அவங்க செப்பேடுகள் போடும்போது அந்த முத்திரைகள்ல அவங்களுடைய முத்திரைகள்ல இந்த சின்னங்கள் ஒரு முக்கியமான இடம் வகிக்கும். மேலோட்டமா நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இந்த சிற்பங்களை கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டோம். இந்த கல்வெட்டை பத்தி படிக்கும்போது இது எல்லாம் நீங்க மைண்ட்ல ரீகால் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துக்கு போலாம். இன்னைக்கு கீழடியில நான் போய் உங்களுக்கு ஒரு உருவம் காட்டுறேன். இந்த இடத்துல அந்த ஒரு குட்டி உருவம் இருக்கு. இன்ன வரைக்கும் அந்த உருவம் என்ன அப்படின்ட்டு தெரியல. அந்த உருவத்தை நான் இப்ப காட்டுறேன். இதை பார்த்துக்கோங்க. இது கீழடியில பார்ப்போம். 3 குடை 3ல அந்த இது மட்டுமே 3